விஜய் மேலே அந்த இமேஜ் குறைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் நடந்து கொள்கிற விதம். ஒரே கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கூப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மெச்சூரிட்டி லெவல் எவ்வளோ இருக்குது? ஒரு 20 வயசு பையன் மைண்ட் செட்டில் தான் நீங்கள் இருக்கீங்கன்றது. ஒரு தகுதி இல்லாத ஒரு ஆளை விஜய்க்கே அந்த பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லை, பால்வாடி கட்சியாகவே நகர்ந்துகிட்டு இருந்தது. மக்கள் ஓட்டு போடணும், முதல்ல வேட்பாளர் வேணும், தலைவரை இட்டுன்னு வந்து இட்டாந்து போகிறது தான் உட்கட்டமைப்புன்னாரு. இன்றைக்கி உட்கட்டமைப்பு பல்லு இழிக்குதா? ரோட் ஷோன்னு வந்து லாஸ்ட்டில் கரூரில் வந்து முடிஞ்சுது. அப்போ தான் அவர் பிஜேபியை காண்டாக்ட் செய்தார். அதிமுகவை காண்டாக்ட் செய்யலை, நல்லா புரிஞ்சுங்க. என்டிஏக்கு என்ன பிரச்சனைனா பீகார் மாதிரி ஒரு பெரிய வெற்றியை அடையணும்னு அவங்களுக்கு ஆசை. அதாவது விஜய் வரலன்னா பிளாஸ்ட்டு, விஜய் வந்தால் பிளாஸ்ட்டு. கொள்கை எதிரியோட கூட்டணி இல்லை, அரசியல் எதிரி கூடயும் கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு கொள்கை எதிரிகிட்ட தானே போய் நின்னார். எனக்கு வர தகவல் பேச்சுவார்த்தை போகுது, இப்போ வரைக்கும் போகுது. இப்போ ஆதவ ரவுண்டு கட்டி எல்லாரும் கேள்வி மேலே கேள்வி கேட்டுன்னு இருக்காங்க. ஆதவ அர்ஜுனா வாயை திறந்தாலே வளருவார். வரலாறை வந்து கண்டபடி திருச்சி பேசுகிறேன். ஆக்சுவலாக ரஜினிக்கெலாம் யாரும் அழுத்தம் கொடுக்கவே முடியாது. ரஜினி முடிவெடுத்தது தான். முட்டாள் முதல்வர்ன்றீங்களா? யார் உலகத்தில் முட்டாள்? அன்னைக்கே தற்கொலை முதல்வர்னு அவர் அருண்ராஜ் பேசுகிறார். சின்ன சின்ன பசங்களை வச்சு எழுதி வாங்குறதுங்க இவங்களுக்கு புத்தி கிடையாது. திமுக பற்றி உங்களுக்கு தெரியல, எம்ஜிஆரே ஓட விட்டவங்க. Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளர் முத்தலிஃப். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம நிறைய விவாதத்தில் பேசியிருப்போம். பிஜேபி கூட தாவேக்கா போயிடுமா, ஆனால் ஆரம்பத்தில் தாவேக்கா பிஜேபி பேச்சுவார்த்தை இல்லை, வரவே வராது, வாய்ப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு இருந்தப்ப மறுபடியும் இப்போ பிஜேபிக்குள்ளே தாவேக்கா வரும், பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு வந்துட்டு இருக்கு. இதை எப்படி எடுத்துக்கிறது? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? விஜயுடைய குழப்பமான மனநிலைன்னு எடுத்துக்கலாம். இதில் என்ன பிரச்சனைனா, விஜய் வந்து கட்சி ஆரம்பித்த பொழுது அவர்கள் கட்சி உட்கட்டமைப்பு இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த கட்சிக்கு இல்லை. ஒரு தகுதி இல்லாத ஒரு ஆளை, விஜய்க்கே அந்த பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லை, அப்போ அதை ஈடுகட்டுற மாதிரி பொதுச் செயலாளர் ஒருத்தரை, ஒரு நல்ல பொலிட்டிக்கல் நாலேஜு, கட்சி ஸ்தாபனம்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்தாபனத்தை கட்டுற நாலேஜ் உள்ள ஒரு ஆளை போட்டிருந்தாருன்னா ஓகே ஆகிருக்கும். இல்லாட்டி ஒரு ஸ்டேரிங் கமிட்டி மாதிரி போட்டு விஜய்க்கு ஆலோசனை சொல்கிற மாதிரி ஒரு மூத்த அரசியலாளர்கள், இப்போ பார்த்தீங்கன்னா இவர் பழகற்பையா, கேஎஸ்ஆர் எல்லாரையும் வச்சுருந்தார். அப்புறம் இந்த கும்பல் வந்து அவங்கள அவமானப்படுத்தணும், அவங்க கலந்துக்கிட்டாங்க, போடா அப்படின்ட்டு போயிட்டாங்க, இந்த ஜானு இந்த மாதிரின்னு. அப்போ என்ன ஆகிடுச்சின்னா, இவங்களுக்கு எந்த வித சிஸ்டமும் இல்லாமல் நம்ம அமைச்சர் சேகர் பாபு சொன்ன மாதிரி பால்வாடி கட்சியாகவே நகர்ந்துகிட்டு இருந்தது. அப்போல்லாம் நம்மலாம் சொன்னோம் உட்கட்டமைப்பு சரியில்லை அப்படின்னு. அதுக்கு புஷி சொன்ன பதில், தலைவரை இட்டுன்னு வந்து இட்டாந்து போகிறது தான் உட்கட்டமைப்புன்னாரு. இன்றைக்கி உட்கட்டமைப்பு பல்லு இழிக்குதா? தலைவரை இட்டுன்னு வந்து இட்டாந்து போயின்னே இருப்பீங்களா? தேர்தலில் மக்கள் ஓட்டு போடணும், முதல்ல வேட்பாளர் வேணும், அப்போ இந்த செட்டப் சரியில்லை. ரெண்டாவது என்ன பிரச்சனை, இந்த ரோட் ஷோ, இவருக்கு பேச வராது, அதை ஈடுகட்டுறதுக்கு இந்த வேலையெல்லாம் காமிச்சாங்க. நான் ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டேன் புஷி இந்த வேலையை பண்ணுறேன். நம்ம உள்ளே விசாரிச்சோன்னே, சார் இந்த மாதிரி எல்லா மாவட்டத்தில் வர சொல்லியிருந்தார், இந்த பூத் கமிட்டி கூட்டத்துக்கு. இவர் பூத் கமிட்டி போட்டதை விட இந்த ரோட் ஷோ போகிறது தான் இன்றைக்கி அதிகமாக நடந்தது கோவையில். அங்கே பூத் கமிட்டி கூட்டத்தில் போய் ஆளாளுக்கு தற்பெருமை பேசிட்டு எல்லாரையும் அமுச்சு விட்டாங்க. ஆக்சுவலாக அந்த கூட்டம் ரொம்ப அறிவார்ந்த கூட்டமாக நடந்திருக்கணும். பூத்தில் என்ன பண்ணணும், என்ன ஒர்க் பண்ணணும், யார் யார் என்ன இதுன்னு ஒரு ஆலோசனை கூட்டமாக போயிருக்கணும். ஆனால் அது ஒரு பொதுக்கூட்டமாக மாற்றி விட்டு போயிட்டாங்க. அதோடைய விளைவு என்னென்னா, எஸ்ஐஆர் இதில் வந்து இவர்களுக்கு வேலை செய்ய ஆளே இல்லை. தெரிஞ்சால் தானே வேலை செய்வான். ஆனால் எஸ்ஐஆர் எடுத்து திமுக தான் நம்பர் 1 ஒர்க் பண்ணிச்சு. அங்கே தங்களுடைய வாக்காளர்கள் யாரும் மிஸ் ஆகாமல், தங்கள் கட்சிக்காரங்க யாரும் மிஸ் ஆகாமல் பல ஒர்க் பண்ணாங்க. செகண்ட் ஏடிஎம்கே பண்ணிச்சு. 3வது யார் பண்ணா தெரியுமா? பிஜேபி. அதிகமான பூத் கமிட்டி வச்சுருது பிஜேபி, 3வது இடத்துல இருக்காங்க. இவர்கள் உலகத்திலே நாங்கள் தான் பூத் கமிட்டி வச்சோன்ற மாதிரிலாம் சிடிஆர் நிர்மல்குமார்லாம் பேசினாங்க. ஆனால் எல்லாமே ஃபேக்கு, அதில் ஃபெயிலியரு. அப்போ உட்கட்டமைப்பு சரியில்லை. அதற்கு பிறகு இந்த ரோட் ஷோன்னு வந்து லாஸ்ட்டில் கரூரில் வந்து முடிஞ்சுது. தெல்ல தெரிக்க சொல்லுவாங்க, எதை சொல்லுவாங்க, அந்த மாதிரி தெரிச்சு ஓடினார். எல்லாரும் தலைமறைவு. அப்போ இவர்கள் கட்சியுடைய அந்த ஸ்டஃப்னஸ் எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சுது. அந்த ஒரு 30 நாள் இவர் பயந்து ஒளிஞ்சது தான் மௌன புரட்சின்னாங்க. சரி, நம்ம மௌன புரட்சினே வச்சுக்குவோம். அந்த மௌன புரட்சி காலத்தில் தான் முதல் முறையாக விஜய்க்கு யதார்த்தம் தெரிந்தது. அப்போ தான் அவர் பிஜேபியை காண்டாக்ட் செய்தார். அதிமுகவை காண்டாக்ட் செய்யலை, நல்லா புரிஞ்சுங்க. பிஜேபியை நேரடியாக டெல்லி பிஜேபியை இங்கே கவர்னர் மூலிமா காண்டாக்ட் பண்ணார். அதற்கு பிறகு பேச்சுவார்த்தைகள் நடந்தது. இது இப்படியே ஓடும் பொழுது சிபிஐ விசாரணை வந்தது. இவர்களுக்கு சாதகமாக சில விஷயங்கள்லாம் வந்த உடனே டக்குன்னு கழட்டிக்கிட்டு, ஏன்னா என் கட்சியில் இருக்கிற ஆதவ அர்ஜுனா, கேஎஸ்ஆர் எல்லாரையும் வச்சுருந்தார். 3வது யார் பண்ணா தெரியுமா? பிஜேபி. அதிகமான பூத் கமிட்டி வச்சுருது பிஜேபி. 3வது இடத்துல இருக்காங்க. இவர்கள்
சிடிஆர் நிர்மல்குமார், ஜான், அப்புறம் பிஜேபி இது திமுகலேருந்து வந்திருக்க ஸ்லீப்பர் செல். அவர் எந்த இதுக்கும் வெளியே வர மாட்டார். அதாவது எந்த கட்சி பொறுப்புலையும் கிடையாது. ஆனால் விஜய் கூடயே எல்லா இடத்துலையும் இருப்பார். கட்சி கூட்டங்கள் எல்லா இடத்துலையுமே இருப்பார். ஆலோசனை கூட்டங்கள்லாம். ஒரு கட்சியில் எந்த பொறுப்பிலும் இல்லாத ஒருத்தரை எப்படி வச்சுக்கிட்டு இருக்க முடியும்? இப்போ ஜெகதீஷ்னு ஒருத்தர் இருக்கார், விஜய்க்கு ரைட் ஹேண்டு, விஜயுடைய உதவியாளர் மாதிரி இருந்தவர். இன்றைக்கி இணை பொருளாளர்னு ஒரு போஸ்ட்டை கொடுத்து அவர் தான் எல்லாத்தையும் பார்த்து அவர் ஓகே. விஷ்ணு ரெட்டின்னு ஒருத்தர், அவர் என்ன பொறுப்பில் இருக்கார்? கட்சியுடைய முக்கியமான ஆலோசனை கூட்டங்கள், எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி கூட்டம் எல்லாத்துலேயும் கலந்துக்கிறாரு. எப்படி கலந்துக்கிறாரு? ஏதாவது பொறுப்பை கொடுங்க, கேள்வியே வராது. இந்த பொறுப்பில் இருக்க இவர் கலந்துக்கிட்டாருன்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி இவர்களுக்கெல்லாம் என்டிஏ போகிறது பிடிக்காது. இவர்கள் போட்டு அரைச்ச அரைப்பில் இவர் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காரு. யார்? ஜான். அந்த குரூப்புக்கு அட்மின் வந்து கடவுள். சீரியஸாக சொல்கிறேன், நான் வந்து விளையாட்டுக்கெலாம் சொல்லலை. அவர் நம்புகிறாருங்க. கடவுள் அவருடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இவர் இருக்கார், அட்மின் வந்து கடவுள். அந்த கடவுள் வந்து அடிக்கடி இவருக்கு மெசேஜ் அனுப்புகிறாராம். என்னென்னு? விஜய் தான், விஜய் டெமிகாடு, விஜய் கடவுளுக்கு இணையானவர், அவர் முதலமைச்சர் ஆகிறத யாரும் தடுக்க முடியாது, அப்படி இப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்காராம். இதோடைய விளைவு என்னென்னா, இவர் அதை போய் அவர்கிட்ட சொல்கிறாரு. அவரும் என்ன பண்ணுறாரு, எப்பா உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, நீ போய் நான் நல்ல ஆளை ரெஃபர் பண்ணுறேன், நீ பாரு, நல்ல ஒரு சைக்காலஜிஸ்ட். அவர் சொல்ல மாட்டேன், அவரும் நம்புகிறாரு. விஜயும் வந்து நம்ம தான் வரப்போறோன்ற நம்பிக்கையில தான் நடுவில் கடவுள் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சான்றதை நம்புறாருங்க அவர். என்ன பண்ணுவீங்க? அப்போ இவர்கள் எல்லோரும் சேர்ந்து விஜய் இது பண்ணுறாங்க. இவங்க என்டிஏ வேணான்ட்டு போயிட்டாங்க. அடுத்து பிரவீன் சக்கரவர்த்தி வந்தார், பேசினாரா? தொடர்ச்சியாக என்டிஏ காங்கிரஸ்கிட்ட பேசியிருந்தாங்க. அதையாவது தக்க வச்சிங்களா? அதை தக்க வச்சுருந்தா உங்களுக்கு பெரிய லாபம். ரெண்டாவது பெரிய கட்சியாக, பெரிய கூட்டணியாக தாவேகா மாறி இருக்கும். சொல்ல முடியாது. இப்போ 5 சீட்டுக்கு தடுமாறிட்டு இருக்கிற இடதுசாரிகள், விசிகா உட்பட காங்கிரஸ் வந்து தான் வந்துட்டுருப்பாங்க. பெரிய கூட்டணியாக மாறிட்டு இருக்கோம். என்டிஏக்கு சவால் ஒரு அளவுக்கு போயிருக்கோம். ஆனால் ஆரம்பத்தில் அதுவும் சாத்தியம் இல்லை அப்படின்றது இருந்ததில்ல சார். தாவேக்கா வெறும் பேரம் பேசுறதுக்கு ஒரு உதவியான ஒரு கட்சியை மட்டும் தான் பார்த்துட்டு ரொம்ப சீரியஸாகவே ராகுல் காந்திலாம் பேசியிருந்தார். அவர் பேசாமலாம் மாணிக் தாக்கூர் இவங்கெல்லாம் பேச மாட்டாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி வந்து எல்லாம் பேசினாங்க. அது பாண்டிச்சேரியில் ஆட்சி அமைக்கலாம், நல்ல டெவலப்மெண்ட்டு. அதுக்கு முதல்ல நீங்கள் நினச்ச மாதிரி தான் நினச்சாங்க, பேரம் பேச தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறமா தான் திமுக உரைச்சிது. ஆகா விட்டால் சிக்கலாகிடும் நமக்குன்ட்டு டக்குன்னு சிதம்பரத்தை பிடிச்சி, ஐயா உங்களுக்கு ராஜ்யசபா இருக்குல்ல? ஆமாங்க. எப்போ முடியுது? 2028. எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுற ஐடியா இருக்கா? கண்டிப்பாங்க. அப்போ அவர் தாவேகா கிட்ட போயிட்டு இருக்காரு, எப்படி எக்ஸ்டெண்ட் ஆவீங்க அப்படின்னோன்னா, ஐயோ ஆமாங்க, என்ன பண்ணோம், போங்க சோனியாட்ட பேசுங்க, காங்கிரஸ் இங்கே இருந்தால் தான் கரெக்டு. அவர் போய் பேசி சோனியா மனசை மாற்றி ராகுல் ஆப் பண்ணி காங்கிரஸை அவங்க தக்க வச்சுட்டாங்க. ஏன் இதை விஜய் செய்யலை? புஷி போய் சோனியாட்ட பேச முடியுமா? வீக்கா இருக்குன்றதை ஒரு இடத்துலையும் நிரூபிக்கிறாங்க. புஷி போய் சோனியாட்ட பேச முடியுமா? ஆதவ அர்ஜுனா பேச முடியுமா? வேறு எந்த லீடருக்கும் அந்த இது கிடையாது. அப்போது விஜயே நேரடியாக மேடம் சந்திக்கணும் அப்படின்னு அப்பாயின்மெண்ட் வாங்கி டெல்லி போய் இந்த மாதிரி பண்ணலாம், பாண்டிச்சேரியில் நம்ம ஆட்சியை பிடிக்கலாம் சேர்ந்தோன்னா, கேரளாவில் நான் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறேன், அடுத்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது 5 ஸ்டேட்டுக்கு நான் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறேன், நம்ம இதில் உள்ளாட்சியில் உங்களுக்கு 30% தரேன், அவங்க 20க்கு நீங்கள் அங்கே சண்டை போடுறீங்க, நான் 30 தரேன், 40 கூட தரேன், வாங்க பண்ணியிருந்தால் தாராளமாக நடந்திருக்கும். இவர் வழக்கம் போல் சாமி உற்சவத்துக்கு வந்து உள்ளே போய்டும்ல, அது மாதிரி இப்போ உட்காந்துனார். அவங்க மேட்ரை முடிச்சிட்டாங்க. போச்சா? இந்த கேப்பில் தான் என்டிஏ கழட்டி விட்டது. நீங்கள் சொன்னால் அது நடந்தது மாறின்னு இது போனோன்னா மறுபடியும் என்டிஏ வந்து கான்டாக்ட் பண்ணுது. அதான் இப்போ ஃப்ரீயாக தானே இருக்கிறாரு அப்படின்னு. என்டிஏக்கு என்ன பிரச்சனைனா, பீகார் மாதிரி ஒரு பெரிய வெற்றியை அடையணும்னு அவங்களுக்கு ஆசை. முற்றிலும் வேறு இருக்கணும். அதுக்கு விஜய் இருந்தால் நல்லாயிருக்கும். அதாவது விஜய் வரலன்னா பிளாஸ்ட்டு, விஜய் வந்தால் பிளாஸ்ட்டு. அப்போ விஜய் வந்தால் நல்லதுன்னு ட்ரை பண்ணுறாங்க. இவரும் கொஞ்சம் பிடி கொடுக்குறாரு. நடுநடுவில் இந்த மாதிரி, சார் மெசேஜ் வந்துக்குது சார், என்ன சார் நீங்கள் அவங்கள்ட்ட போய் பேசுகிறீங்க, சாத்தான்களோடு சேராதீர்கள்னு இப்போ தான் சார் மெசேஜ் அனுப்பிச்சிக்கிறார் கடவுள். சார் செங்கோட்டையன் நேற்று சொல்லியிருந்தாரு, அவர் முதலமைச்சருக்கு ஆகிறதுக்காகவே வந்திருக்காரு, துணை முதலமைச்சர்லாம் ஆக மாட்டாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவரும் முதலமைச்சர் ஆகணும், அது ஆகணும். வைகோ அப்படி தான் நினச்சிருந்தார். கடைசியில் திமுகக்கே வந்துட்டார். ஒரு சீட்டு நீங்கள் பாஜக உள்ள வந்துடும்னு இவர் கட்சிக்குள்ளேயே திமுக உள்ளே வந்துச்சு. 4 சீட்டு கொடுத்து 3 சீட்டு திமுக. அப்போ அந்த 3 பேரும் திமுகவில் சேர்ற நிலமை. சேர்ந்தால் தான் உதயசூரியன் நிற்க முடியும். ஒரு சீட்டு மட்டும் இவர் கெஞ்சி கேட்டு நிற்கிறார். இந்த மாதிரி தான் வைகோ 96ல் புலம்பிருந்தார். சார் ஆனால் இப்போ வாய்ப்பு இருக்கா சார்? இப்போ வரைக்கும் அந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, ஆனால் தொடர்ந்து கொள்கை எதிரி பாஜக தான் விஜய் தரப்புலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. எப்போ சொன்னார் தொடர்ந்து? சார் ஒவ்வொரு இடத்துலையும் எங்களுடைய கொள்கை கடைசியாக எப்போ விஜய் சொன்னார் சொல்லுங்கள்? கொள்கை எதிரியோட கூட்டணி இல்லை, அரசியல் எதிரி கூடயும் கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்க. அது விக்கிரவாண்டி மாநாட்டில் சொன்னார். அதற்கு பிறகு கொள்கை எதிரிகிட்ட தானே போய் நின்னார்.
அதுக்கப்புறம் அவர் பெருசாலாம் சொல்லியே கூட இருக்கிற இந்த பிடிக்காத டிக்கெட்டுங்க யார் சிடி நிர்மல்குமார், அருண்ராஜெலாம் அவருக்கெலாம் இது கிடையாது. அவருக்கு இன்னும் கேட்டால் ரொம்ப இப்போ விரும்புகிறாராம். ஐயோ என்டிஏ கிட்ட போனீங்கன்னா நான் திருச்செங்கோட்டில் ஜெயிப்பேனே அப்படின்னு. அதனால் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி சிடிஆர், ஆதவ் இந்த மாதிரி ஆட்கள் தான் சொல்லிகிட்டு இருக்கிறது போக மாட்டோம் கொள்கை எதிர்வுடனே. போன தடவை பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போது இவங்களாம் சொல்லியிருந்தப்போ என்கிட்ட இதே மாதிரி உங்களை மாதிரி ஆள் தான் கேட்டாங்க, நீங்கள் மட்டும்தான் சொல்கிறீங்க எல்லாரும் பாருங்கள் இல்லைன்றாங்க. அதுவும் அவங்களே சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன உங்களுக்கு இப்போ இவ்வளோ அடம் பிடிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அவங்களேனா யாருன்னு கேட்டேன். சிடிஆர், ஆதவ் அவங்கள விடுங்க, விஜய் சொல்கிறாரா? எனக்கு வர தகவல் பேச்சுவார்த்தை போகுது, இப்போ வரைக்கும் போகுது. விஜய் இல்லைன்னு மறுக்கிட்டோம், அன்னைக்கு நான் ஒத்துக்கிறேன். அழுத்தத்துக்குலாம் பயப்படுற ஆளு அதுதான் சொல்ல வரேன். விஜய் இல்லைன்னு மறுக்கிட்டோம், நான் ஒத்துக்கிறேன்னா அப்போ தான் அழுத்தத்துக்கு இது பண்ண அன்றைக்கி தான் முறியுது. காங்கிரஸ் கூட ஆரம்பிக்கிறாங்க. நான் அன்றைக்கே ட்வீட் பண்ணேன், முறிந்து விட்டது. இது நாள் வரைக்கும் எல்லாரும் வளரியிருந்தாங்கல்ல, அப்போ வரைக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். இப்போது இல்லை, 2 சைடும் முடிச்சிட்டாங்க. இல்லை, காங்கிரஸ் கூட இப்போ நடத்துகிறாருன்னு அதுவும் நம்பலை. அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து அவங்கவுங்க கண்டுபிடிச்ச மாதிரி காங்கிரஸ் கூட அப்படி கூட்டணி பேச்சுவார்த்தை அது இது எக்ஸ்ட்ரீம் போனாங்க. இதோ இன்றைக்கும் உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. நேற்று வரைக்கும் பேச்சுவார்த்தை ஓகே, இன்றைக்கி கொஞ்சம் ஒரு மாதிரி தான் போகுது. ஆனால் இன்றைக்கி தலைமுறையில் 60 சீட்டு கேட்குறாரு, இவர் முடியாதுன்ட்டார். நேற்று நைட்டே நான் போட்டேன், அவர் தெளிவாக சொல்லிட்டார் எடப்பாடி, சும்மா கெஞ்சிக்கிட்டுலாம் இருக்க முடியாது, 150 சீட் நான் நிற்க போகிறேன், மீதி சீட்டில் என்ன வேணால் பண்ணிக்கங்க, நீங்கள் விஜய் கூப்பிட்றீங்களா பவன் கல்யாணம் கூப்பிட்றீங்க யாரையா கூப்பிட்டுங்க எனக்கு தெரியாதுன்ட்டார். இதை ட்வீட் பண்ணிட்டேன் நான் நைட்டு. காலையில் இவங்க புதிய தலைமுறையிலலாம் இந்த 150 சீட்டை வச்சுக்கிட்டு மீதி இவங்களுக்கு விஜய்க்கெலாம் ஒத்துக்கிறாங்க. விஜய் எப்படி ஒத்துக்குவார்? 40-45 சீட்டு இல்லாமல் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அவருக்கு 2 பெரிய குழப்பத்தில் இருக்கார். காங்கிரஸ் முடிஞ்சவொடனே மறுபடியும் என்டிஏ கிட்ட பேச்சுவார்த்தை ஆரம்பித்ததில்ல. டெல்லி போனார், அங்கே பேச்சுவார்த்தை 75 சீட்டு கொடுங்க, 90 சீட்டு கொடுங்க, போகாத ஊருக்கு வழி, ஏன்னா இவங்க யாரும் சேரக்கூடாதுன்னு. இல்லை என்ன ஜோக்குன்னா வலுக்கட்டாயமாக சண்டை போட்டு கூடயே போனார் ஆதவ். இன்னொரு பக்கம் இப்போ ஆதவ ரவுண்டு கட்டி எல்லாரும் கேள்வி மேலே கேள்வி கேட்டுன்னு இருக்காங்க. சமீபத்தில் அவர் பேசினப்ப ரஜினிக்கே திமுக ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க, மிரட்டினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதை தொடர்ந்து பல்வேறு தரப்புலேருந்து எதிர்ப்பு வந்துட்டு இருந்தது. இன்னைக்கு ரஜினி அவர்களே அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. அதை எப்படி பார்க்குறது சார்? ஆதவ் அர்ஜுனா வாயை திறந்தாலே வளருவார். அவர் பிரசாந்த் கிஷோரை இங்கே கூப்பிட்டு அறிமுகப்படுத்தினார். பிரசாந்த் கிஷோரோட அறிமுகம் இருக்க ஒரே காரணனால அவர் தன்னை பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நினச்சிட்டார். ரெண்டாவது வரலாறை கண்டபடி திருச்சி பேசுறது. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு ஏற்ற மாதிரி வரலாறு திணிக்காதீங்க, என்ன இருக்கோ அதில் ஏதாவது சாதகம் தான் எடுத்து பேசுங்க. இப்படி தான் இவர் என்ன பண்ணார், 67 முதல் முறையாக ஆட்சி அமைத்த பொழுது ஃபஸ்ட் டைம் கட்சி ஆரம்பித்த உடனே ஆட்சி அமைச்சிட்டார் அண்ணான்ற மாதிரி பேசினார். அண்ணா அப்போ இளைஞர்கள் இருந்தாங்கன்னு. அண்ணா 49 கட்சி ஆரம்பித்து 15 சீட்டு 50 சீட்டு இப்படி 67 நம்பிக்கையே இல்லை அவருக்கு. தென் சென்னை எம்பிக்கு நின்னார். லாஸ்ட்டில் எம்ஜிஆர் சுட்டவுடனே அந்த போஸ்டர்லாம் ஒட்டினோன்னே ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணா எம்எல்சி ஆகி, அப்போ எம்எல்சின்னு ஒரு பதவி இருந்தது தனியாக, சட்ட மேலவைன்னு சொல்லுவாங்க, அப்படி ஆகி தான் முதலமைச்சரானார். இவர் இந்த வரலாறுலாம் மறைச்சிட்டு இவர் என்னமோ புதுசாக ஜென்ஜி கதை சொல்கிறாராம். அதுக்கப்புறம் என்ன சொன்னார், எம்ஜிஆர் 77 வந்தவுடனே நம்மளுடைய தலைவர் மாதிரி தான், எந்த கட்டமைப்பு உட்கட்டமைப்பு இல்லை, அவர் டக்குன்னு வந்துட்டாருன்னு. அதுவும் உருட்டு. எம்ஜிஆர் 72 கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 20 வருஷம் திமுகவில் ஒர்க் பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் மன்றங்களும் திமுகவும் இப்படி அணைஞ்சு கை கோத்துட்டு ஒர்க் பண்ணிச்சு. எம்ஜிஆர் போகாத பிரச்சாரமே கிடையாது. 62லலாம் எம்ஜிஆர் டாப்பு பிரச்சாரகர் எம்ஜிஆர் தான். தம்பி உன் முகத்தை காட்டு, 30,000 வாக்குகள் அண்ணா சொன்னது. அப்போ 1,00,000 வாக்கு இருந்தால் பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு பெரிய டாப்பு இது அவர். அப்புறம் 67 அவர் தான் டாப் பிரச்சாரகர். அவர் தான் இது 69 கலைஞரை முதலமைச்சர் ஆக்கினதில் பெரும் பங்கு எம்ஜிஆர் கொண்டு கலைஞரை ஒத்துக்கிட்டு இருக்காரு. 71 எம்ஜிஆர்னால தான் திமுக வாழ்க்கையிலேயே அவ்வளோ பெரிய தொகுதி ஜெயிச்சுது. அப்படிப்பட்ட எம்ஜிஆர் 72 வெளியே அனுப்பும் போது இவ்வளோ அனுபவம் இருக்குல்ல. அவர் கூட 13 எம்எல்ஏ கூட வந்தாங்க, சபாநாயகரை கூட வந்துட்டார். அதுக்கப்புறம் எல்லா கட்சிக்காரங்களெல்லாம் இது உருவாக்கி கட்சிக்காரங்களை இளைஞர்களை எல்லாரையும் கொண்டு கட்சியை ஒரு பெரிய பலமான அமைப்பாக உருவாக்கி தான் கொண்டு போனார் எம்ஜிஆர். ஊராக போய் பிரச்சாரம் பண்ணார். 21 படம் நடித்தார் 72லேருந்து 77 வரைக்கும். இதில் எங்கேயாவது விஜய்க்கு ஒரு சிமிலர் இது வருதா? விஜய் அவர் ஒன்று இது எம்ஜிஆர் வாழ்நாள் பூரா எல்லாருக்கும் எல்லா துட்டு டெய்லியும் அவர் வீட்டிலேருந்து வெளியில் வந்தார்னா ஒரு கும்பலே நிற்கும், உதவி கேட்டு நிற்கிறது ஒரு கும்பல், சாப்பாடு இது பிரமுகர்கள் எல்லாரையும் வெளியே இப்படி பார்த்துட்டு பேசிட்டு தான் போவார் எம்ஜிஆர். அந்த மாதிரி எம்ஜிஆர் ஒரு பைசா செத்து போனவங்க கூட. முந்தா நாள் தான் சஜியுடைய 1வது ஆண்டு விழா, மறைஞ்சி 1வது ஆண்டு விழா. ஏதாவது பண்ணாங்களா? சஜிக்கே இந்த கதினா இன்றைக்கி இருக்கிற எல்லாருக்கும் என்ன கதின்னு புரிஞ்சுங்க. இதுதான் விஜய்.
ஒரு படமாக திறந்து வச்சு ஒரு ஏஐ பிக்சராக போடலாம்ல, சஜியை நினைவு கூறலாம்ல, எதா வந்துட்டா? இதுதாங்க நிலமை. இவர் வந்து எம்ஜிஆர் இந்த மாதிரி ஆதவ் வந்து கன்றதை வளருவார். குரான் மேலே சத்தியம்னா தெரியுமா? குரான் மேலே யார் சத்தியம் பண்ணுவா? முஸ்லீம் அவங்க. அதுனா இவ்வளோ தயக்கம் உங்களுக்கு? முஸ்லீம்கள் தானே பண்ண முடியும். என் புள்ள மேலே சத்தியம்னு நான் தானே பண்ண முடியும். பக்கத்து வீட்டு புள்ள மேலே நான் சத்தியம் பண்ண முடியுமா? இவர் அந்த வேலையை தானே பண்ணார். நாளிலேருந்து குடிக்கவே மாட்டேன்டி, இவ்வளோ நாளாக நான் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், இது சத்தியமாக பக்கத்து வீட்டு புள்ள மேலே சத்தியம்னா, அட பைத்தியக்கார மனுஷா, அந்த குழந்தை மேலே சத்தியம் பண்ணுற அப்படின்னு பொண்டாடி கேட்குமா? கேட்காதா? இந்த வேலையை தானே அவர் பண்ணார். பாஜகவுடன் எந்த காலத்தும் கூட்டணி இல்லை, குரான் மீது சத்தியம்னாரு. இந்த மாதிரி காமெடிலாம் பண்ணுவார் அவர். இந்த காமெடியில் ஒன்று தான் ரஜினிகாந்துக்கு திமுக அழுத்தம் கொடுத்ததுன்னு. ஆக்சுவலாக ரஜினிக்கெலாம் யாரும் அழுத்தம் கொடுக்கவே முடியாது. ரஜினி முடிவெடுத்தது தான். வேணானா நோனா நோ தான் ரஜினிகிட்டலாம். அவருக்கு ஒரு ஆசை இருந்தது. எம்ஜிஆர் இது ஜெயலலிதா இறந்தவுடன் கலைஞர் ஓய்வில் போனோன்னா அவருக்கு ஒரு ஆசை இருந்தது, நம்ம வந்துடலாம் அப்படின்னு. அப்போ அந்த இடைவெளி இருக்குது, நான் நிரப்புவேன்லாம் வந்தார். ஆனால் யதார்த்தம் அவருக்கு வரும்போது தான் தெரிஞ்சுது, கட்சியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லை. அவருக்கும் அதே பிரச்சனை தான். கட்சிக்கு அவர் ரஜினி மன்றம் மூலிமா எல்லோரையும் இது பண்ணுறாங்க, நிர்வாகிகள்லாம் போடுறாங்கல்ல, அவரும் இதே தப்பு தான் பண்ணார். அவர் அந்த லைக்காவில் ஒருத்தர் ராஜ்மகாலிங்கன்னு ஒருத்தர் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தார். இப்போ தமிழ்குமரன் இருக்கார்ல, அந்த போஸ்ட்டில் இருந்தார். இவர் அது பிடிச்சி போனோன்னா அவரை தூக்கி மன்றத்துக்கு பொதுச்செயலாளர் ஆக்கி விட்டார். இந்த பைத்தியத்தை தந்தவனா செய்வானா? இவர் பேட்டை ஷூட்டிங்கில் இருக்கார், இங்கே எல்லாம் கல்லா கட்டின்னு இருக்கிறாங்க. ரஜினிகிட்ட என்ன கொண்டோன்னா விஷயம் தெரிஞ்சால் முடிஞ்சிடும் கதை. அதே மாதிரி ரஜினிக்கு அரசியல் தெரியும், எல்லாத்தையும் கவனிப்பார். ரஜினிக்கு தகவல் தெரிஞ்சோன்னா ஆஃபீஸ் எழுத்து மூடுன்ட்டார். ராஜ்மகாலிங்க இதோட என் கண்ணிலே படணும். அன்றைக்கி போன ராஜ்மகாலிங்க தானே, எங்கேயாவது பார்த்தீங்களா ராஜ்மகாலிங்கிற கேரக்டர்? நீங்கள் நெட்டில் போட்டு பாருங்கள், ரஜினி ராஜ்மகாலிங்கன்னா இருப்பார் ராஜ்மகாலிங்க. அதுக்கப்புறம் ரஜினி கண்ணில் படல, எங்கேயுமே வரல ராஜ்மகாலிங்கம். இன்னொரு ஒருத்தர் இளவரசன் ஒருத்தந்தார், அவரையும் ஒழுங்காக போய் மேனேஜர் ரூமில் உட்காரு, வரவே கூடாதுட்டார், மன்றத்தை கழிச்சு விட்டார், அந்த இதை நிறுத்திட்டார். அதுக்கு பிறகு ஷூட்டிங்கு ஹைதராபாத் போகும்போது அவருக்கு கொஞ்சம் உணவு செரிமான பிரச்சனைலாம் வந்த பொழுது, கொரோனா வர்ற மாதிரி கொரோனாவுடைய உச்சம் அப்போ அவர் பார்த்து, இதுக்கப்புறம் அந்த பீரியடு வந்து கொரோனா பீரியடில் தான் இது பிரச்சாரமாக நடந்தது. இவருக்கு 2 கிட்னி இது பண்ணியிருக்காங்க, பெரிய சிக்கலாகிடுன்ட்டு அரசியல் முடிவை இவர் தள்ளி வச்சிட்டாரு. இன்னொன்று, அவருக்கு ரசிகர்கள் பணம் செலவழிச்சு இதாவது அவருக்கு பிடிக்கல. 3வது, பாஜகவுடைய அழுத்தம் தானே, அவரை எப்படியாவது வச்சு அவர் மூலியமாக கொண்டு வரலாம். அண்ணாமலைலாம் அதுதான் கொண்டு வந்தாங்க. ரஜினி அப்படி கை காட்டினார்னா அண்ணாமலை தான் முதல்வர்ன்ற மாதிரிலாம் நண்பர்ன்றதை குறிப்பிட்டு பேசுவார். நண்பர்லாம் அது அப்புறம், அதுக்கு முன்னாடியே அவர் அண்ணாமலை அங்கே விஆர்எஸ் வாங்கி இங்கே வர வச்சதெல்லாம் அதுக்கு தான். நேர்மை எருமை கருமைன்னு காமிச்சு அண்ணாமலையை காமிச்சு அண்ணாமலை தான் முதலமைச்சர், ரஜினி தலைவர், அருணாச்சல படம் மாதிரி. அப்போ அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாங்க. ரஜினி கடைசியில் ஒத்துக்கல. அதுக்கப்புறம் ரஜினியை என்னவோ டக்கர் அடித்தாங்க, ஒத்துக்கிட்டாரா? அவர் முடிவு எடுத்தால் முடிஞ்சது கதை. இதில் எங்கே திமுக அழுத்தம் வருது? ஒருவேளை ரஜினி வந்திருந்தால் டிஎம்கே ஜெயிக்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்கும். ரஜினி ஓட்டை பிரிக்கிறதுல டிஎம்கே ஜெயிக்கிறது பிரச்சனையாக இருக்கும். அதில் வேணால் அவர் கொஞ்சம் பேசி கீசி சில ஏற்பாடுகள், வருஷத்துக்கு 2 படம் அது இதுன்னு. அவர் வியாபாரி தானே, ரஜினி பெரிய வியாபாரி தெரியும்ல. சின்ன வயசுலேருந்து எங்களெல்லாம் ஏமாத்தினார். எனக்கு கட்சியும் வேணாம், ஒரு கொடியும் வேணான்னு தலைவர் பாரு எப்போ பார்த்தாலும் அரசியல் பேசுகிறார். என்ன விஷயம்னா, படம் வரதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று தூக்கி போட்டு அவர் அந்த லைம் லைட்டில் வருவார், பேச வச்சுட்டு படம் வந்தோன்னா அது விளம்பரத்துக்காக அந்த வேலையெல்லாம் பண்ணுவார். இதுதான் ரஜினி. இதை வந்துட்டு இவர் ஒன்றுமே தெரியாமல், என்னன்னு புரியாமல் திமுக அடிக்கணும்னு சொல்லிட்டு. இன்னொன்று, இவர் கோவம் வந்தால் கண்டபடி பேசுவார். கோவப்பட்டு தான் அந்த ஜென்சி புரட்சியெலாம் போட்டது. இதே மாதிரி ஒரு உளறல் தான் முட்டாள் முதல்வர்ன்றது. உங்கள் வயசு அவருடைய அனுபவம் அது கூட இல்லை. உங்கள் வயசை விட 13 வருஷம் அவர் அரசியலுக்கு வந்து 13 வருஷம் பொறுத்து நீங்கள் பிறந்திருக்கீங்க. அப்போ அவருடைய அனுபவம் என்ன? 1968 மாணவர் அணி வராரு ஸ்டாலின். அவர் நேரடியாக அப்படி இப்படி ஈடுபட்டாலும் அப்பாவுடைய நிழல்ன்றதுனால அவர் அப்படி கொஞ்சம் அப்படி இருக்கார். 75 மிசா அரெஸ்ட்டு. நீங்கள் பிறக்கும் போது அவர் மிசா கைதி. அப்போ கூட அவர் பிறந்திருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஆதவ் 80க்கு மேலே தான் பிறந்திருப்பான்னு நினைக்கிறேன், 80களில். அப்போ நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் மிசா கைதி, 1 வருஷம் கைதி அவர். அதற்கெல்லாம் பிறகு அவர் இளைஞரணி தலைவராக பொதுச் செயலராக மாறும்பொழுது நீங்கள் ஒரு வயசு குழந்தை 2 வயசு குழந்தையாக இருந்திருப்பீங்க. ஆதவ் முட்டாள் முதல்வர்ன்றீங்களே, யார் உலகத்தில் முட்டாள்? உலகத்தில் முட்டாள்னு யாருமே கிடையாதுங்க. இது ஒரு இப்போ இவருக்கு கேமரா ஆன் பண்ண தெரியும், எனக்கு கேமரா பற்றி தெரியாது. அதுக்காக என்ன முட்டாள்னு சொல்ல முடியுமா? எனக்கு இது பொலிட்டிக்கல் பேச வரும், நான் எழுதுவேன். அதுக்காக கேமராமேனை வந்து நான் முட்டாள்னு சொல்ல முடியுமா? அவரவர்கள் தெரிந்ததை அவரவர்கள் செய்வார்கள்.
நம்ம எதில் கவனம் செலுத்தணுமோ அதில் நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருப்போம். ஆனால் இது தொடர்பாக திமுகலேருந்து எந்த ஒரு எதிர்ப்பும் கண்டனமும் வரலையே சார். என்னன்னு தெரில எனக்கு, ஒருவேளை கடந்து போயிடலான்னு போயிட்டாங்களான்னு தெரில. அன்றைக்கே தற்கொலை முதல்வர்னு அவர் அருண்ராஜ் பேசுகிறாரு. சின்ன சின்ன பசங்களை வச்சு எழுதி வாங்குறதுங்க, இவங்களுக்கு புத்தி கிடையாது. யாராவது சின்ன பசங்களை வச்சு எழுதி வாங்குறது. ஆதவ் அதை கூட செய்கிறதில்ல. எங்கேயாவது லைட்டாக குறிப்பு மட்டும் வச்சுக்கிட்டு பேசுறது, பேசும்போது அந்த கோபத்தில் வார்த்தையை விடுறது. இதெல்லாம் ஆதவ் வந்து சரி பண்ணிக்கணும். கொஞ்சம் நிதானமாக பேச கற்றுக்கணும். அந்த வார்த்தைகள் தான் பெரிய சிக்கலை கொண்டு வந்து விடும். அதனால் அவர் இப்போ நம்ம பேசுகிறோமே, ஏதாவது அவரை தரக்குறைவாக பேசுகிறோமா, அவருடைய நிலைப்பாட்டை விமர்சிக்கிறோம். அந்த மாதிரி நிலைப்பாடு செயல்பாடை விமர்சிக்கணும். தனிப்பட்ட இது வந்து என்னையுமே இருக்கக்கூடாது. அவருக்கு உதயநிதி மேலே கோவம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். திமுக விமர்சிக்கிறத விட உதயநிதியை விமர்சிக்கிறத அதிகமாக விமர்சிப்பார். பார்த்துருக்கீங்களா? அதே நேரத்தில் மாப்பிள்ளை ஏதாவது தொடுவாரா? ஏன்னா இவர்களெல்லாம் அவங்க ஆளுங்க. அந்த அசைன்மெண்ட்டு தான் மாப்பிள்ளை உதயநிதி திட்டுறது, திமுகவுக்கு ஆதரவாக ஒரு ஸ்லீப்பர் செல்லாக தாவேக்காக்குள்ளே இருக்கிறது, என்டிஏக்குள்ளே போகவே கூடாதுன்னு தடுக்கிறது. இந்த வேலையெல்லாம் இவங்க பண்ணுறாங்க. ஏன்னா இவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லிக்கிறார்ல, ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக அவர் 2 விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கணும். கட்சி கட்டுமானம் சரியில்லை, கட்சியில் சார்பு அணிகள்னு வாங்க, இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, தொழிற்சங்க அணி, எல்லா கட்சியிலுமே இருக்குல்ல. தாவேக்கால தொழிற்சங்க அணி இருக்கா? அப்போ இதில் தானே ஆதவ் கவனம் செலுத்தணும். இது மாதிரிலாம் இல்லைங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக அவருக்கு தெரியணும். ஆனால் அந்த ஜானுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லிக்கிறீங்கல்ல, அப்போ உங்களுக்கு தெரியணும்ல. விஜய்கிட்ட பேசும்போது இதெல்லாம் நம்ம அமைக்கணும், இந்த அணியை ஸ்ட்ராங் பண்ணணும். மாணவர் அணினா மாணவர் அணியில் லீடர் அசட்டை, ஒரு லீடர்னால் அசட்டு அவங்கள உருவாக்கணும். அவங்க வந்து லீடராக கட்சிக்கு பெரிய பலமாக சேருவாங்க. ஆனால் இங்கே என்ன, புஷியை தவிர யாரும் வரக்கூடாது, யாருமே வெளியே தெரியக்கூடாது. புஷிக்கு வேண்டப்பட்டவர்கள் வேணால் தெரியலாம், சேலம் பார்த்திபன், இன்னும் சில பேர். மற்றபடி புது தலைவர்கள் வரக்கூடாது. அப்படிலாம் ஒரு கட்சி வளர முடியாதுங்க. எம்ஜிஆர் இருந்தப்போ எம்ஜிஆர்கிட்ட ரசிகர்களாக கூட இல்லை. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒன்றுமே இல்லாத அடிமட்டத்தில் இருந்த ஆட்கள்லாம் எம்ஜிஆர் தலைவராகி அழகு பார்த்தார். அவங்கள ஒரு கட்சியுடைய சொத்தாக மாற்றினார். தனியாக நின்னா நீங்கள் டைம்ஸ் நவ், ஏபிபி நாடுலாம் போட்டிருக்காங்க. அதுதான் இதை தான் நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன். விஜய் தனியாக நின்றால் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாங்க. இன்னொன்று, விஜயே போட்டியிட மாட்டார். அவர் குணம் அப்படி. அப்படியே போட்டால் அங்கேயே மாட்டிக்கும். எல்லாருமே சிட்டிக்குள்ளே நிற்கிறாங்க. அதை இவர் புஷி டி நகர் நிற்கிறதா இருந்தது. இப்போ அதுவும் மாற்றிக்கிட்டார். எங்கே நிற்க போகிறாருன்னு தெரில. அப்போ இப்படி இவங்க எல்லாம் சிட்டிக்குள்ளே நின்னா அப்போ ரூரல்லாம் யார் பார்க்குறது? இன்னொரு பெரிய மைனஸு, 60 வேட்பாளருக்கு மேலே இவங்கள்ட்ட ஆள் இல்லை. நீங்கள் கட்சிக்காரன்ட்டே காசு கேட்குறீங்க, அவன் எங்கெங்கே போவான்? சாதாரண மன்றத்தில் டிக்கெட் வாங்கி விற்றுக்கிட்டு, சொந்த காசை போட்டுக்கிட்டு, ஊரில் சோறு போட்டுக்கிட்டு, ரஜினி இப்போ இது விஜய் பிறந்தநாள் வந்து அதான் இந்த மாதிரி தம்பிகள், அவங்கள கொண்டு போய் மாவட்ட செயலர் ஆக்குறீங்க. அவங்கள தான் வளர்த்து கட்சி தான் நாங்கள் பாதுகாத்து ஒரு லீடராக மாற்றணும். அவங்ககிட்டயே 2 கோடி கொண்டு வா, 1 கோடி கொண்டு வானா அவன் எங்கெங்கே போவான்? ஏங்க என்னால் முடியாதுன்னா அப்போ முடிகிற ஆள் யாராவது இருந்தால் கூட்டுவானா? அவன் என்ன கேட்குறான், நான் வந்து ஊரில் இருக்கிற பணக்காரன் ஆகிறதுக்கு நான் இந்த கட்சியில் இருக்கணுமான்னு கேட்குறான். இன்னொன்று, மாவட்ட செயலாளர்கள் எல்லோரும் என்டிஏ போகணுன்ற எண்ணத்தில் இருக்காங்க, புஷி ஆனந்த் உட்பட. எதிர்பார்க்குறது இந்த டீமு. அதனால் யார் ஜெயிப்பாங்கன்னு இன்னும் தெரியாது. சார், காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் வந்து ஒரு மாற்றாக இருப்பார், விஜய்க்கு ஒரு பெரிய பட்டாளமே இருக்குன்னு நிறைய விமர்சனங்கள் இருந்தது. ஆனால் இப்போ போக போக விஜய் மேலே ஒரு வெறுப்பு வந்துடுது, நேரடியாகவே தெரியுது. அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களே விஜய்க்கு ஆதரவாக இல்லாத ஒரு சூழல் இருக்குது. அதை எப்படி பார்க்குறது? கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க விஜய்க்கு ஆதரவாக தான் இருக்காங்க, அதெல்லாம் மாறாது. விஜய் மேலே அந்த இமேஜ் குறைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் நடந்து கொள்கிற விதம். நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் குடும்பம், மனைவி, குழந்தைகளை பார்க்குறவங்க இதில் தான் விரும்புவாங்க. முக்கியமாக தாயார். நீங்கள் எம்ஜிஆர் எடுத்துக்கங்க. எம்ஜிஆர் சத்யபாமா அவங்க அம்மா அன்னை மேலே அவ்வளோ பக்தி. வெளியே போகும்போது செலவு வச்சுருந்தார், கும்பிட்டுட்டு தான் போவார். சத்யா ஸ்டுடியோ இந்த மாதிரி. சிவாஜி கணேசன் அம்மா மேலே அவ்வளோ இது. கலைஞர், அஞ்சுகம் அம்மையார் அவ்வளோ ஒரு மரியாதை. ஸ்டாலின், தயாலு அம்மாள், ராஜாத்தி அம்மாள்டையும் போய் அவர் ஆசீர்வாதம் வாங்குவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தலைவர்கள் எல்லோரும் தங்களுடைய தாயாரே அப்படி மதிப்பாங்க. இவர்கிட்ட அது இருக்கா? இது வரைக்கும் அப்பா அம்மா கூட இவர் இது கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, இது மனைவி அந்த வாழ்க்கை இவருடைய பர்சனல் தான். ஆனால் அதை இவர் பொதுவெளிக்கு வரும்பொழுது அதை செட்ரேட் பண்ணியிருக்கணும். அவங்க என்ன கேட்க போகிறாங்க? இல்லை யாரையா வச்சு பேசி நான் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் இதுவாக இருன்னு பசங்க. அப்போது உங்களது ஒரு சின்ன இது கிடச்சா கூட எடுத்து அடிக்க ரெடியாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த நோட்டீஸ் வந்தப்போவே அது வேண்டுமென்றே கொண்டு வரப்பட்டது விஜய்க்கு எதிராக.
அவர் என்ன சொல்லியிருக்கணும், எல்லாருக்குமே தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது, அது வந்து சரியாக இருக்கும் தப்பாக இருக்குன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. எனக்கும் என் மனைவியும் என்னோட 23 வருடம் பயணித்தவர், ஏதோ சில கருத்து வேறுபாடுகள், அவங்க வந்து இந்த மாதிரி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அது நான் என்னன்றதை நான் பார்த்துக்கிறேன், அது என்னுடைய சொந்த வாழ்க்கை, அவங்களுக்கு வேண்டியதை நான் பண்ண போகிறேன். இதை கொண்டு வந்து அரசியலாக்கிறவனுடைய முகத்திரையை நீங்கள் கிழிக்கணும். தயவுசெய்து இதையும் என்னுடைய பொது வாழ்க்கையும் இது பண்ணாதீங்க. நான் பொது வாழ்க்கையில் நான் தமிழ் மக்களுக்காக இருப்பேன், அது தடுக்க தான் அந்த வேலை பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா மேட்ரு முடிஞ்சிருக்கும். நமக்கெல்லாம் தயக்கமாக இருந்தது, அவருடைய சொந்த வாழ்க்கை இந்த மாதிரிலாம் இழுக்கிறாங்களே, அது பேசக்கூடாது, அது தப்புன்னு. ஆனால் ரொம்ப பேர் எனக்கு என்னென்னு பேசுனாங்க. ஆனால் இப்போ எங்களை போன்றவர் இந்த மாதிரி ஆதரவாக பேசிகிட்டு இருக்க முகத்தில் கறியை பூசுகிற மாதிரி ஒரே கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கூப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மெச்சூரிட்டி லெவல் எவ்வளோ இருக்குது? ஒரு 20 வயசு பையன் மைண்ட் செட்டில் தான் நீங்கள் இருக்கீங்கன்றது. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் இவருடைய மரியாதை இன்னும் போச்சு, எல்லாரும் இறங்கி அடிக்க ஆரம்பித்தாங்க. அது தப்பு, அது அவர் இப்படி பண்ணக்கூடாது. யாராவது அதை இது பண்ண முடியுமா, நியூட்ரலைஸ் பண்ண முடியுமா? தலைவர்கள் யாரையாவது இப்போ ஆதவியோ சிடிஆரையோ யாரையாவது கூப்பிட்டு என்னங்க அப்படின்னு கேட்டால் ஏதாவது சொல்ல முடியுமா? தலை குனிஞ்சு நிற்பாங்க, சங்கடப்படுவாங்க. அப்போ இவருடைய சுயநலம், என்னுடைய சுயநலத்துக்கு நான் என்ன வேணால் பண்ணுவேன், ஆனால் நான் முதலமைச்சர் ஆகணும்னா எப்படி ஆக முடியும்? இது எல்லாருக்குமே வந்து ஒரு அடி. கல்ட்டு ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க விஜய் என்ன பண்ணாலும் ஓகேன்னுவாங்க. அது எல்லா கட்சியிலுமே எல்லாருக்கிட்டையுமே இருப்பாங்க. நீங்கள் அவங்களெல்லாம் ஒன்றும் மாற்றவே முடியாது, அணுகுண்டு போட்டு அழிச்சாதான் உண்டு. மற்றபடி அவங்கள அப்படி தான் இருப்பாங்க. பொதுவாக இருக்கிறவங்க, விஜயை நேசிக்கிறவங்க, வெளியில் இருக்கிற வாக்காளர்கள், பெண்கள் எல்லோருமே என்ன அப்படி நான் பார்த்த பல பேரும் என்ன இப்படி ஃபுல்லாக பாவம் அந்த பொண்ணு வருது, அவன் அப்பா மாதிரி அந்த பையன் போய் அணைச்சிட்டு இது பண்ணுறான், ஏன் பொண்ணு பட்டம் வாங்கிறது கூட போக முடியாது, இப்படிலாம் வந்துடுச்சு. இப்போ இறங்கி அடிக்கும் டிஎம்கே. நீ பவள விழா பாப்பான்னல்ல, அது பாறை அடிச்சு நவுத்திரும். திமுகவை பற்றி உங்களுக்கு தெரியல, எம்ஜிஆரே ஓட விட்டவங்க. பிரச்சாரம்லாம் அப்படி போய் பிரச்சாரம் இறங்கும். நீங்கள் உண்மை சொல்கிறதுக்குள்ள உலகத்தை சுற்றிட்டு வந்துடும். இன்றைக்கி கூட பாருங்கள், கீழடிக்கு அகழ்வாய்வுக்கு அனுமதி கொடுக்குறாங்க, அதை எப்படி அடிக்கிறார் பார்த்தீங்களா அவரு? நாம் வந்து பயந்துட்டாங்க நம்மளை பார்த்து, அப்படி இப்படின்னு உருட்டுறாங்க, வெற்றி வெற்றி வெற்றின்னு. அதனால் இதுதான் திமுக, இதெல்லாம் இவர் பச்சா. அப்போ கூடவே ஸ்லீப்பர் செல்லில் வேறு வச்சிட்டு இருக்காரு. இதுதான் பிரச்சனை. அதனால் பார்ப்போம், அடுத்தடுத்த நிகழ்வுல என்னன்றதை பார்ப்போம். பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார்.